ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட்டாக தமிழுக்கு வந்து சோர்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, என்னென்ன புக்ஸ் படிக்கணுன்ட்டு. ஸோ அதில் வந்து சில டாபிக்ஸ் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், ப்ளஸ் அதையும் ஆட் பண்ணிவிட்டு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் தெரிஞ்சுக்கங்க என்னென்ன மெத்தட்லாம் என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு 30 to 35 டேஸ் வந்துட்டு நம்ம போர்ஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி படித்தவங்க தான் படிக்க போகிறீங்க. நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறீங்களா என்னன்னு தெரியல, பட் புதுசாக ஆரம்பித்தாலும் சரி, படித்தவங்களாக இருந்தாலும் சரி, 30 to 35 டேஸ்க்குள்ளே வந்துட்டு எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா 48 டேஸ் வந்து நமக்கு இருக்குது. அந்த 48 டேஸில் வந்து ஃபுல்லாக நீங்கள் கடைசி நாள் வரை படிச்சுட்டு இருந்தீங்கன்னா லைட்டாக ரிவிஷன், முக்கியமான பாயிண்ட்லாம் ரிவிஷன் பண்ண முடியாமல் போயிடும். லாஸ்ட் மினிட் ரிவிஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த 10 டேஸ் வந்து நீங்கள் என்னென்னா லைட்டாக ரிவிஷன் பண்ணிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 30 to 35 டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் முடிச்சிடுங்க. நீங்கள் வந்து ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 9 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை பார்ட் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் சரியாக படிக்கலை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்களும் 9 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நல்லா படிச்சிருந்தீங்கன்னா மட்டும் ஒரு 7 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ரெகுலராக. இல்லைனா 6 ஹவர்ஸ் கூட ஓகே தான். அது நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஆல்ரெடி ரிவிஷனுக்காக மட்டும் இதை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ் ஓகே தான். பட் அதர்வைஸ் வந்து நீங்கள் 9 ஹவர்ஸ் கண்டிப்பாக வந்து படிச்சு தான் ஆக வேண்டியிருக்கும். மற்றவங்களுக்கு சொல்கிறேன். தமிழில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டார்கெட் வந்து 85 to 90 வச்சுக்கோங்க. ஏன்னா நியூ சிலபஸ் படி நமக்கு வந்து புக் சோர்ஸ் வந்துட்டு என்னென்ன புக்ஸ்லாம் எடுத்துக்காங்க உங்களுக்கே தெரியும், எங்கெங்கிருந்தோ எடுத்திருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம தேடி கண்டுபிடிச்சி அதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் முடியாது. ஸோ அந்த 100 கொஸ்டினுமே நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நமக்கு வந்து அது ஒரு மைனஸாக தான் இருக்கும். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கனால நம்ம அதில் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி அது மூலமாக நம்ம எவ்வளோ எடுக்க முடியும் தான் பார்க்க முடியும். ஸோ ஜிஎஸ்க்கு வந்து நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தமிழை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 2 பேட்டர்ன் வந்து இருக்குது இப்போ. சரிங்களா, என்ன 2 பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம குரூப் 4 பழைய குரூப் 4 எழுதின பேட்டர்ன் ஒன்று, இப்போ குரூப் 4 எழுதின பேட்டர்ன் ஒன்று. அதாவது ரெண்டுக்குமே சிலபஸ் சேமாக இருக்கும் கன்சிடர் பண்ணிக்குவோம். இப்போ இருக்க சிலபஸ் படியே கேட்டிருந்தா கூட சோர்ஸ் வந்து நமக்கு மாறும். ஓல்டு சிலபஸ் படி எங்கே சோர்ஸ் கேட்டிருந்தாங்க, ஸ்கூல் புக்லேருந்து கேட்டிருந்தாங்க. நியூ சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இன்கேஸ் இந்த குரூப் 4 இஷ்யூ வந்து பெருசாகி நமக்கு வந்துட்டு ஓல்டு சில பேட்டர்ன்லேயே கேட்டுருவோம், சிலபஸ் மட்டும் இதே இருக்கட்டும், ஸ்கூல் புக்லேருந்தே நம்ம கொஸ்டின்ஸ்லாம் கேட்போம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ நம்ம மாட்டிக்கூடாது. ஸோ அதனால் என்னென்னா ரெண்டுக்குமே சேர்த்து தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், ரெண்டுக்குமே தயாராக தான் இருக்கணும். ஓகே, இப்போ வந்து என்னென்ன படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கு வந்து ஃபஸ்ட்டு படிக்கணும். சரிங்களா, அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் கொடுத்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் படிக்கணும். இது 2 தான் நம்ம படிக்க போகிறோம். எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 6th to 12th வரைக்கும் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் படிச்சுக்கோங்க. அது அண்டுக்கு பதிலாக நான் ஆர் போட்டேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு அட்வான்ஸ் தமிழ் வந்து நியூ புக்கும் ஓல்டு புக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அட்வான்ஸ் தமிழ் அப்புறம் வந்து 11th 12th ஓல்டு புக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மட்டும் நம்ம நல்லா கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ 11th 12th நியூ புக் அண்ட் ஓல்டு புக் படிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன படிக்கிறதா இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு மெட்டீரியல், அதாவது சந்தோஷ்மணியாக இருக்கட்டும், டேஃபாக இருக்கட்டும், புத்தாவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பழமொழி 400 PDF வந்து நான் குரூப்பில் சென்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மயங்கொலி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மயங்கொலி மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கம்பல்சரி படிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க, அதை லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஓரெழுத்து ஒரு மணிக்கு வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலும் எக்ஸ்ட்ராவும் நான் வந்து PDF நான் சென்ட் பண்ணுறேன். இதுவரை நான் அதை அனுப்பலை, நான் டைப் பண்ணி முடிச்சுட்டு அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே இங்கிலீஷும் போட்டிருக்கிறது தான் கலைச்சொற்களை தான் மீன் பண்ணுறேன். ஸோ A3 சுரேஷோடத்தில் இருக்குது, அதை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா இங்கிலீஷ்க்கு வந்து ஆல்ரெடி அட்வான்ஸ் தமிழ் இதில் எல்லாமே ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிருக்கும் அந்த கலைச்சொற்கள், அதையும் படித்து வச்சுக்கோங்க, அதான் முக்கியம். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து இல்லை நான் வந்து மற்ற புக்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ண போனீங்கன்னா அது போய்கிட்டே தான் இருக்கும். நமக்கு வந்து 10 கலைச்சொற்கள் தான் கேட்க போகிறாங்க, மிஞ்சி போனால் 11 12 கேட்பாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு வந்து ஒரு 5 to 7 அளவுக்கு நார்மலாக புக்லேருந்து அட்டன் பண்ணுற மாதிரியே இருக்கும். இது வந்து இந்த குரூப் 4 பேட்டர்ன் படி. இன்கேஸ் வந்துட்டு இந்த கலைச்சொற்கள் இந்த வாட்டி கஷ்டமாக கேட்டதுக்கு பதிலாக வேறு எதை வந்து அடுத்த வாட்டி கஷ்டமாக கேட்கலாம். ஸோ அதனால் வந்து நம்ம அதை நம்பி இங்கிலீஷை வந்து படிக்கணும் அப்படின்ற கண்டு வந்து கலைச்சொற்களுக்கு நீங்கள் நிறையா வந்துட்டு தேடி படிச்சிங்கன்னா டைம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அட்வான்ஸ் தமிழையும் A3 புக்ஸையும் மட்டும் ரெஃபர் பண்ணுங்கள். டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன கொடுத்துருக்க சோர்ஸோ அதை மட்டும் ரெஃபர் பண்ணுங்கள். மரபு தொடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் PDF சென்ட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துருங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிங்கனாலே முடிச்சிடலாம். ஸோ அடுத்து மரபுன்னு என்ன போட்டிருக்கேன்னா மரபு தமிழ் இருக்குல்ல, அதை தான் சொல்லி அது என்னென்னா ஒளிமரபு, இளமை பெயர்கள், இதெல்லாம் நமக்கு இருக்கு இல்லையா, இது தனியாக வந்து இந்த PDF நான் சென்ட் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ என்னென்ன PDF நான் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன்னா ஓரெழுத்து ஒரு மொழிக்கும் அதுக்கப்புறம் வந்து மரபு தொடருக்கும் PDF சென்ட் பண்ணுறேன். இதை நான் ரெஃபர் பண்ணி நான் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைப் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன், இல்லைனா கம்பைன் பண்ணி நான் அனுப்புகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அகர முதலி, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் தான். இது வந்து நமக்கு வந்து சிலபஸ் படி யூனிட் 7ல் தான் இது இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஸ்டின் கேட்டது வந்து அவுட் சோர்ஸில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கும் ஒரு சின்னதாக லைட்டாக ஏதோ பார்த்துட்டு போனால் போதும். நான் அதுக்கும் PDF சென்ட் பண்ணுறேன். அதுக்கு ஒரு PDF பார்த்து வச்சுருக்கேன், நான் அதை எடுத்துகிட்டு கட் பண்ணி அந்த தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து டைம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா 3 hours 1 hour அதுக்கப்புறம் 3 hours
அப்புறம் ஒன்று பிரிச்சுக்கோங்க. 9 ஹவர்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து என்னென்னா 3 ஹவர்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்கூல் புக் வந்து கம்பல்சரி நம்ம படிச்சாகணும். அந்த 3 ஹவர்ஸ் வந்து ஸ்கூல் புக் படிங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு புக் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வந்து இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் ரிவிஷன் பண்ணதுனால உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸாம் ஆல்ரெடி குரூப் 4 அட்டன் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதுவும் என்னென்னா ஸ்கூல் புக்கில் என்ன படிக்கிறீங்கன்னா இலக்கணமும் மொழிப்பயிற்சி இருக்கு இல்லையா, அதை மட்டும் படித்தா போதும். மிச்ச டாபிக்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஏதோ ஒரு மெட்டீரியல் நம்ம ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் படிச்சுக்கலாம். நீங்கள் சந்தோஷ் இருக்கலாம், டாஃபாக இருக்கலாம், புத்தாவாக இருக்கலாம், எதுலேயோ இருக்கும், அதில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை படித்தாலே போதும். இதில் வந்து நீங்கள் படிக்க வேண்டியதுன்னா இலக்கணமும் மொழிப்பயிற்சி மட்டும் தான். ஒரு 10 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 6 to 10th வரை இருக்க நியூ புக் ஓல்ட் புக்கும் கவர் பண்ணிடலாம். இது வந்து டைம் பத்தாதுன்னு நினைக்கிறவங்க அந்த மயங்குலியை கட் பண்ணிவிட்டு அந்த 1 ஹவரை வந்து நீங்கள் இதில் எடுத்துக்கோங்க. சரிங்களா? மயங்குலி வந்து செகண்டரி தான். ஏன்னா அது வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. அதுக்கு படிக்க போகிறது 250 பக்கம். உங்களுக்கு டைம் இருந்தால் மட்டும் படிங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை நான் வந்துட்டு நல்லா படிச்சு தான் நான் ரிவிஷன் பண்ணுறேன் அப்படின்றவங்க டைம் கண்டிப்பாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, மயங்குலியை டெய்லி வந்து ஒரு 10 pages அளவு படிக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. ஏன்னா 280 பக்கம் இருக்குது. ஒரு நாளைக்கு 10 பக்கத்துலேருந்து 8 பக்கமாவது நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அடுத்த ரிவிஷனுக்கும் இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் ஒரு 8 pagesஆவது டெய்லி படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதை மட்டும் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. திரும்பி சொல்கிறேன், இந்த மயங்குலியை மட்டும் லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 3 hours, அதுக்கப்புறம் ஜிஎஸ், மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த டேயில் வந்துட்டு ஒரு 8 hours முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் மட்டும் மயங்குலி பாருங்கள். மற்றபடி வந்துட்டு மயங்குலி வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா டைம் இல்லாமல் அதுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுத்தீங்கன்னா சரி வராது. ஸோ ஜிஎஸ் வந்து 3 hours வந்து பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கிறீங்க அப்படின்னா 4 lessons டெய்லி படிக்கிற மாதிரி பாருங்கள். 124 lessons நான் கொடுத்துருப்பேன். அதுலேருந்து 4 lessons டெய்லி படிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த 4 lesson எப்படி இருக்கணும் அப்படின்னா 3 lessons வந்து பெரிய லெசன்ஸாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கங்க. அதாவது 12th இருந்தோ 10th இருந்தோ 11th இருந்தோ நீங்கள் வந்து சிலபஸ் வைஸ் போனாலும் சரி, புக் வைஸ் போனாலும் சரி, இந்த மாதிரி பேட்டர்னில் போங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் கேட்டாங்கன்னா நமக்கு என்ன பண்ணுவோம், 10th இருக்குது, 12th இருக்குது, அதுக்கப்புறம் 6th இருக்குது, இப்படி எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 12th ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு லெசனை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து படிங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 4 லெசன் வந்து இந்த பேட்டர்னில் படிச்சிங்கன்னா மட்டும்தான் ஒரு 30 daysக்குள்ளே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். 4 lessons வந்து கரெக்டாக இந்த பேட்டர்னில் நீங்கள் படிங்க. எக்ஸ்ட்ரா வந்து படிக்கணும்னா அது உங்கள் இஷ்டம், டைம் இருந்தால் படிச்சுக்கோங்க. மினிமம் இதையாச்சும் நீங்கள் படிச்சிருக்கணும். இதை கூட நீங்கள் படிக்க முடியல அப்படின்னா டைம் வந்து கண்டிப்பாக நமக்கு பத்தாது. 48 நாளில் இவ்வளோதான், இதுவாச்சும் நம்ம படிச்சு தான் ஆக வேண்டியிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து 1 hour டெய்லி பாருங்கள். ஏன்னா மேக்ஸ் தான் நமக்கு வந்து ஸ்கோரிங் பாயிண்ட்டாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் டெய்லி 1 hour வந்து பழமொழி 400 வந்து ஒரு 10 பழமொழி மட்டும் பார்த்துக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி 400 புக்லேருந்து பாருங்கள். ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம கொஸ்டின் எப்படி கேட்பாங்க உங்களுக்கே தெரியும். ஸோ பழமொழி 400 புக்கில் இருக்க 10 பழமொழி 400 பாடல்கள் வந்து பார்த்துக்கோங்க. ப்ளஸ் டெய்லி வந்து டிஎன் ஸ்கீம் வந்து 2 ஸ்கீம் பார்த்துக்கோங்க. அது நம்ம சேனல்லே நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் டெய்லி வந்து 2 ஸ்கீம் வந்து டிஎன் ஸ்கீம் மட்டும் பார்த்துக்கோங்க. இதெல்லாமே வந்துட்டு படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக தான், ஃப்ரெஷருக்கு கிடையாது. ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ்லாம் உங்களால் இந்த டெய்லி நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சால் அது உங்கள் இஷ்டம், நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் ஆல்ரெடி படிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் சொதப்பிருச்சுன்றவங்க மட்டும் இந்த பேட்டர்ன் படி ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி நிறைய பேர் படிக்காமல் இருப்பீங்க. ஸோ இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். அவங்களுக்காண்டி மட்டும் தான் இந்த வீடியோ. ஸோ முக்கியமான பாயிண்ட் என்னென்னா அட்வான்ஸ் தமிழ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நியூ புக் 11th 12th வந்து நியூ புக் ஓல்ட் புக்கே நல்லா படிச்சுக்கோங்க. சிலபஸ் வைஸ் மட்டும் படித்தா போதும், தேவையில்லா டாபிக் போட்டு கவர் பண்ணிட்டு இருக்காதீங்க. என்னென்ன அப்போது இனியவே நாற்பது மட்டும் கொஞ்சம் அதில் பார்த்து வச்சுக்கோங்க அட்வான்ஸ் தமிழில். அதாவது சிலபஸ் போக நான் சொல்கிறேன், சிலபஸ் போக இருக்க டாபிக்ஸில் இன்னா 40 இனியவை 40 மட்டும் அதில் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்துட்டு நீங்கள் வந்து நல்லா படித்தாலாம் இருந்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை வந்து ஒமிட் பண்ணுறது பிரச்சனையாக இருக்காது. அதனால் ஆல்ரெடி நல்லா படிச்சிருப்பீங்க. 6 to 10th வரை ஒமிட் பண்ணிடுங்க. பேலன்ஸ் இருக்கிறது வந்து சிலபஸ் வைஸ் ஏதோ மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்க? சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பழமொழி 400 மயங்கொடி இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. 11th 12th நல்லா தெளிவாக படிங்க. ஏன்னா அதில் நிறைய வந்து சிலபஸ் பேஸ்ட் கண்டென்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பழமொழி 400லேருந்து 10 பழமொழி ரெகுலராக படிச்சுக்கோங்க. மற்றபடி அவங்களுக்கு சொன்னது அவங்களுக்கும் ஜிஎஸ் வந்து 4 lessons வந்து ரெகுலராகவே படிச்சுக்கோங்க. ஸோ 6 to 7 hours வந்து இதை கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா. இல்லை நான் வந்து படிச்சிருக்கேன் பட் தெளிவாக படித்த மாதிரி எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு அந்த 9 hours மாதிரி படிச்சிருங்க ரெகுலராக. வேறு வழியே இல்லை. இந்த 48 days வந்து நீங்கள் டே அண்ட் நைட் நல்லா படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக கிளியர் பண்ண முடியும். ப்ரிலிம்ஸை சொல்கிறேன். ஜிஎஸ் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக தமிழ்நாடு வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு கா வெங்கடேசன் அவர்களோட புக் இருக்குது. நீங்கள் வாங்கி படித்தாலும் சரி, இல்லை பிடிஎஃப் வச்சு படித்தாலும் சரி, அதை படிச்சுக்கோங்க. யூடியூப்பில் வந்து நான் முடிஞ்சால் அதை பற்றின வீடியோக்கள் வந்து நான் போடுறேன். அந்த டாபிக்ஸ்லாம் அதை வந்து நம்பி இருக்காதீங்க. பட் டைம் கிடைச்சா நான் வந்து போடுவேன். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 31 days ஆகும். ப்ளஸ் 4 days நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக 4 days வந்து சாமிக்கு விட்டுருவீங்க. ஸோ அதனால் வந்து 35 daysக்குள்ளே வந்து முடிச்சிருங்க. 10 days வந்து கடைசியாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி பார்த்துக்குவோம். அதுக்கப்புறமா ஒரு 3 days இருக்கும். பட் இருந்தாலும் 10 days மாதிரி பார்த்துக்குவோம். அதுலேயும் நமக்கு 3 நாள் வந்து சாமிக்கு விடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த 10 daysம் அந்த 35 daysம் 45 daysல வந்து எவ்வளோ கரெக்டாக படிக்க முடியுமோ, கிளியராக படிக்குமோ அவ்வளோ கிளியராக வந்து நீங்கள் படிச்சிருங்க. அப்புறம் வந்து இந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்
வருது வரல, நமக்கு வந்து கொஸ்டின் இது வேக்கன்சி கூடுது கூடலை, இதெல்லாம் பற்றி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. படித்து முடிச்சுட்டு நீங்கள் 2 மாதம் எக்ஸாம் முடிச்சப்பறம் அதை பற்றி நிறைய யோசிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ யோசிச்சு வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 6000 பேர் தான் நமக்கு எடுக்க போகிறாங்க, ப்ரிலிம்ஸ்க்கு சொல்கிறேன். ஸோ வந்துட்டு காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்குது, வேக்கன்ட் கம்மியாக இருக்குன்றனால நீங்கள் இந்த 45 நாளில் முடிந்தவரை எந்த ஒரு நேரத்தையும் வீணாக்காமல் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ எல்லா புலம்பலையும் எல்லா கவலையுமே இந்த 45 நாளுக்கு அப்புறம் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வந்து ரீசனிங் வீடியோ ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து டெய்லி போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அந்த வீடியோ ரெடி பண்ணி போடுறேன் ரீசனிங்க்கு. ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிஞ்சது. எல்லா பாயிண்ட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. பாய்.